ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே பார்த்து பயந்து போன ஒரு பேய் படம்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்து இருந்திருப்பீங்க. என்னோட திருப்திக்காக தான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பார்த்தவங்க என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்து ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இந்த படத்தோட ஆன்லைன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அங்க நடக்கிற பல அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா அதை தெரியுது அந்த வீட்டில் ஏற்கனவே தூக்கு போட்டு இறந்து இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ காப்பாத்தினாங்க இல்லையா அப்படின்ற கதை ரொம்ப பயங்கரமா சொன்ன கதை தான் தி கான்ஜரிங். ஸோ வெல்கம் டு ரேஞ்சர் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் திவாகர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். நானும் நல்லா இருக்கு. வாங்க இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயினான எட்வர்ட் அண்ட் லொரைன் நமக்கு காட்டுறாங்க. அவங்க பேயோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு புதுசா குடி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க பொருட்களை உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க டாக் உள்ள கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. பட் அது வரவே மாட்டேங்குது. உள்ள எதையோ பார்த்து குறை ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா. இது வேலைக்காதுன்னு சொல்லி உள்ள போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஹென்ரியா, நான்சி, கிறிஸ்டின், ஏப்ரல்னு சொல்லி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. கடைசி பொண்ணான ஏப்ரலுக்கு ஒரு கண்ணாடி போட்ட மியூசிக் பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது. கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஐஸ் டெம்பர் விளையான்னு சொல்லி முடிவு பண்றாங்க போல இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சிடுறாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பாலையை உடைச்சிருது. என்னன்னு சொல்லி எங்க அப்பா பார்க்கும்போது ஒரு ரூமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மரப்பலகை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. அது எடுத்து என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது பேஸ்மெண்ட் ஸ்டோர்னு நமக்கு தெரிய வருது. அவங்க அப்பா ஒன்று சொல்றாரு, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், இதுக்கு நான் லைட் செட்டப் பண்ணிடுறேன்னு சொல்லி உள்ள போயிட்டு நைட் ஃபுல்லா நாய் குறைன்னு சொல்லி சவுண்ட் விட்டு இருந்துச்சு இல்லையா. அடுத்த காலையில் இருந்துச்சு பார்த்தா அது இறந்து போய் கிடக்குது. அவங்க அம்மா என்னன்னு சொல்லி வெளியே பார்க்கலாம்னு சொல்லி எந்திரிக்கும் போது அவங்க காலை ஏதோ ஒரு தழும்பு ஏற்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு. சரி தூங்கும் போது எங்கேயோ நம்ம கால் அடிச்சிருக்கோம், இதெல்லாம் கண்டுக்காம வெளியே வர கீழே வரும்போது கரெக்டா கிளாக்கை பார்க்குறாங்க. அது 3:07 கரெக்டாக ஸ்டாப் ஆகி நின்று இருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒன்று மர்மமாக படுது. ஸோ அப்போதான் அவங்க நாய் செத்து கிடைக்கிறது அவங்க பார்க்குறாங்க. பக்கத்திலே அவங்க பொண்ணு ஏப்ரல் ஒரு குறுகுருன்னு பாட்டே இருக்கிற நாயை. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ ஒரு பேயை விரட்டினா அந்த பேயோட ஏதோ ஒரு பொருளை ஒரு மியூசியம் மாதிரி சேகரித்து வைக்கிற ஹேபிட் நம்ம ஹீரோவுக்கு இருக்கு. ஸோ அப்படி அவங்க ஒரு பொருளை சேகரித்து வச்சிருக்கும் போது ஒரு ப்ளஸ் ரிப்போர்ட் கேட்குறாரு. இந்த ஆனபெல்லா பொம்மை இருக்கிறதே பவர்ஃபுல் நப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா அந்த வீட்டை காட்டுறாங்க. மணி 3:07 அப்பதான் இந்த பேயை வரும் போல இருக்கு. இந்த கிறிஸ்டின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது போல. அது மட்டும் இல்லாம ஒரு கேவலமான ஒரு ஸ்மெல் அடிக்குது. ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கபோர்ட்ல மோதிட்டு இருக்கிறான். எப்படி அவள் போய் படுக்க வச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு மறுபடியும் பல காயங்கள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வேற பத்தலையான்ற மாதிரி அவங்க அப்பா வெளியே வரும்போது ஒரு புறா துடிச்சு அங்கேயே செத்து போகுது. ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நமக்கு தெரியுது, பாவம் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஏப்ரல் பொண்ணு தான் வீட்டில் தனியாக இருக்குது போல இருக்கு. அவருக்கு போர் அடிக்கிறதுனால அவங்க அம்மா விளையாட கூப்பிடுறா போல இருக்கு. சரி ஐஸ் நம்பர் விளையாடுன்னு சொல்லி துணியை கட்டி சுற்றி விட்டு அவ பாட்டு போயிடுறான். வழக்கம் போல தான் அவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி தான் இந்த விளையாட்டு. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அங்கங்க நடக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கபோர்டில் ஒன்று சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கலான்னு சொல்லும்போது பின்னாடி அந்த பொண்ணு வருமா, பயந்துடுறாங்க. இவங்க யாரான்ற மாதிரி அப்படியே துணியை கழிட்டு அந்த கபோர்டில் உள்ள போகிறாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அந்த கபோர்டில் சத்தம் கேட்டுதுன்ற மாதிரி அவங்க குடுகுருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. சரி ஓகே இதை அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லி அவங்க பாட்டு கிளம்பி போயிடு. கட் பண்ண இப்போ நைட் ஆயிடுது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கிறிஸ்டின் பொண்ணை காலை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கிறனால இவங்க டக்குன்னு முழிச்சுக்கிட்டான். மறுபடியும் அந்த பக்கத்துல யாரோ அந்த கப்பலில் நின்று இருக்க மாதிரி இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ போட்ட சத்தத்தினாலே பார்த்தீங்கன்னா பக்கத்துக்குள்ள பொண்ணு எந்திரிச்சிடறான். அவங்களுக்கு யாருமே தெரியல. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட நாத்தம் ஒன்று அடிக்குது. இது எங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லும்போது கொஞ்சம் காம்பவுண்டாகி சமாதானப்படுத்துறாங்க. அவங்க எப்படியோ தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவங்களுக்கு மறுபடியும் அந்த தழும்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க. மறுபடியும் டேப்லெட் போட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே ஒரு பொண்ணு விளையாடுற சத்தம் கேட்குது, ஒரு சின்ன பொண்ணு. ஸோ என்னன்னு போய் எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கீழே போய் பார்க்குறாங்க. ஒரு பேஸ்மெண்ட் கீழே யாரோ விளையாடுற சவுண்டு மட்டும் இங்கே கேட்டு எரியுது. செவத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ்ல ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. இந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட கடை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆங்க. இவங்க கொஞ்சம் பயந்தா மாதிரி தான் உள்ள போறாங்க போல இருக்கு. நேராக போகும்போது உள்ள ஆட்டோமேட்டிக்காக கதவு க்ளோஸ் ஆயிடுது. இங்கே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல போல இருக்கும்போது பயந்தமா இருக்கு. ஸோ வேகமாக மேலே போறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. பட் அதுவும் ஆஃப் ஆயிடுறதுனால இவங்களுக்கு உயிரே போயிடுது. வர அப்போ யாரும் அவங்களுக்கு பின்னாடி கிளாப் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது.
அவ்வளோதான். அந்த இடத்துல அவங்க அப்படியே மயங்கிற பண்ண ஒரு பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னலையே, அந்த பொண்ணு மறுபடியும் கபோதில் அப்படியே முட்டிக்க தலையை அவங்க அக்கா வந்து கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படுது. இந்த பேய்களுக்கெல்லாம் சிக்னேச்சர் போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே அந்த கபோர்டு மேலே ஒரு உருவம் தெரியுது. பார்த்து கதறாங்க, ஒரே பாந்து தான் அவங்க மேலே. அப்போதான் அவங்க அப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருந்துருக்காங்க. என்ன கொஞ்சம் வீட்டில் சத்தம் கேட்டதுனால அப்படியே ஓடி வர அவங்க அம்மாவும் எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த உருவம் வந்து அங்கேருந்து போயிருச்சு. அந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே வந்து பெருலுன்னு இருக்கிறாங்க போல இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுது, நொடி பரபரப்பா இருக்கு இந்த சீனு. அடுத்த நாள் காலையில கட் பண்ணா ஒரு யூனிவர்சிட்டியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேயோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அம்மா வந்து அங்க இருக்கிறாங்க. அப்படியே மூஞ்சி பயந்த மாதிரி பாட்டுறாங்க. அந்த மீட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. அந்த அம்மா போய் அவங்க கிட்ட இந்த அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை ஒன் பை ஒன்னா சொல்ல, எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமானுஷன் நடக்குது, நாங்க வந்ததுலேருந்தே பல அமானுஷன் நடக்க ஆரம்பிக்குது, எங்களுக்கு டைமே சரியில்லை, நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பார்த்து நீங்க ஏதோ சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சரி ஓகே என்னன்னு கொண்டு பார்க்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இப்போதான் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போகும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிட்டு இருக்க அப்படியே க்ளோஸ் அப்பில் அந்த வீட்டை காட்டுறாங்க பாருங்க. ஒரே பயமாக இருக்கும் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டு பேருமே உள்ளே போய் மீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வீட்டு நாய் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் செத்து போச்சு, புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் செத்து போச்சு, காலையில் விடிஞ்சாலே 3-7 மணிக்கு கிளாக் வந்து ஸ்டாப் ஆயிடுது என்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேஸ்மெண்ட் கீழே போகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சு, கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷுவலாக வந்து காட்டும். முக்கியமாக இந்த இடத்துல வந்து தீய சக்தி இருக்குன்னு வந்து இங்கே ஃபீல் பண்ணிடுறாங்க. இந்த கடைசி பொண்ணான ஆப்டர் இருப்பாளையே அவளுக்கு கூட ஒரு மியூசிக் பாக்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ அதை பற்றி கேட்கும்போது வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த கண்ணாடி வேலையே ஒரு பேய் ஒன்று தெரியும் பாருங்க. சீன் அப்படியே பயங்கரமாக இருக்கும். இது வந்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது என்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, எனக்கு வந்து இந்த மரத்துலேருந்து கிடைச்சிது அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த மரத்துக்கு அடியில் போய் நின்று அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பாருங்க. கோல மாசம் இருக்கும் அந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்த மாதிரி நமக்கு விஷுவலாக வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்த காட்சியில் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் இந்த வீட்டில் என்ட்ரி ஆனதுமே ஒரு பேயை வந்து நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்க பின்னாடி ஒரு பேய் வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இங்கே வந்து பேய் ஓட்டணும்னா சர்ச்சில் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டிருக்கணும். முக்கியமாக இங்கே பேய் இருக்குன்னு எவிடன்ஸ் வந்து காட்டணும். ஒருவேளை ஒரு உடம்புல வந்து ஒருத்தரோட பேய் இருக்குன்னா அது ஓட்டும் போது இறந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்ஃபார்ம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் அந்த பேயை ஓட்டணும்னா இது வந்து கேஸ் ஆகிடும். பொதுவாக இந்த ஹாரர் ஃபேன்ஸுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஹாரர் படம் பார்க்கவங்களுக்கு இது இந்த பேசிக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேமராலாம் செட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமான சத்தமே வரல. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிக்க, இந்த வீட்டை வந்து ஒருத்தர் கட்டி இருந்திருக்காரு, அவரோட மனைவி தான் பெர்சிபா. அவள் வந்து ஒரு பெரிய சியூனிக்காரி. பிறந்த ஒரு 4 குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நரபலி கொடுக்குறங்க பேரில் தீயில போட்டு சாகடிச்சுன்னு இருக்கிறா. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை தூக்கு போட்டு இறந்துட்டான். ஸோ அப்படி இறந்த நேரம் தான் 3/7. சாகிறதுக்கு முன்னாடி அந்த சியூனிக்காரி ஒரு சாபத்தை வந்து விட்டு போயிருக்கிறா. என்னன்னா இந்த வீட்டை யார் வாங்கினாலும் அவங்க வந்து செத்துருவாங்க என்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா போல இருக்கு. பக்கத்து வீட்டில் லோரின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை சுற்றி 200 ஏக்கரா இருக்கு. அந்த கொஞ்சமா அந்த ஏக்கராவை வாங்கினதுனால இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி இவங்க இதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அந்த ரேடியோ ரெக்கார்ட்ல இருந்து ஒரு சத்தம் கொரகொரன்னு கேக்குது. பக்கத்துல டைமை பார்த்தா 3:07. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவசரமா கேமரா செட் பண்றவங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலயும் கேமராவை செட் பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ஃப்ரேம் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்களோட ஃபேமிலியோட பழைய மெமரிஸ், சைல்டுஹுட், குட் மாதிரி ஒரு நினைவுகள் வந்து அதில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லா இடத்துலையும் புனித நீரை வந்து தெளிக்கிறாரு. ஏதாவது ஆவி இருக்கிற தெரிஞ்சால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு போல இருக்கு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பேஸ்மெண்ட் கதவை திறக்கிற மாதிரி நமக்கு ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. அவசரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே போய் பார்க்குறாங்க. ஸோ எந்த சிம்டம்ஸும் தெரியல, மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவொடனே கதவு தானா மூடிடுது. ஸோ அந்த இரவு முழுக்க அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கல. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அந்த அம்மாவை பார்த்து கொஞ்ச நாளே நீங்கள் சரியாக தூங்கலை, நீங்கள் போய் ஓய்விடுங்க, நாங்கள் வந்து இதை கவனிச்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் வந்து காய போட்டுருக்காங்க. ஒரு செகண்ட் அந்த பெட்ஷீட் விழுகிற மாதிரி விழுந்து காற்றுல அப்படியே ஒரு உருவம் ஒன்று தெரியும் பாருங்க. அது அப்படியே பறந்துட்டு போய் ஒரு செகண்டில் இந்த ஜன்னலில் போய் மோதிடுது. அங்கே வந்து அந்த பேய் தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த பேய் அங்கே அந்த அம்மாவோட ரூமில் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது போய் காப்பாற்றிடலான்னு சொல்லி பதறி அடிச்சு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுறாங்க பாருங்க. அவ்வளோதான், அந்த அம்மாவோட உடம்புல அந்த பேய் வந்து ரத்த
ரத்த வாந்தி எதிர்த்து கருப்பு கலரில் வந்து எடுக்குது அந்த வாந்தியை. அந்த அம்மாவோட உடம்புல அந்த பேய் போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் லேட்டாக வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சமாளிக்கிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கேமராமேனை திடீர்னு ஒரு பேய் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகுமா. பயந்துறவர் வந்து இவரோட சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்து அலறி அடிச்சு ஓடி வர. ஒரு பொண்ணுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவள் பேர் நான்சி. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா மேல் மாடி நடந்து போகிறா. அப்படியே அவள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது சைடில் இருக்கிற கேமராவில் தானாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. ஃபோட்டோஸில் எடுத்து பார்த்தா நான்சி கூட யாரோ இருக்கிற மாதிரி அதில் தெரியுது. ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவள் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னா ஒரு கபோர்டு கீழே வந்து ஒளிஞ்சிருக்கிறா பயந்து போய். ஸோ அந்த சின்ன பொண்ணான ஏப்ரல் பயந்து போனால் இந்த இடத்துல தான் வந்து ஒளிஞ்சுப்பான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவொடனே நிறைய பொம்மையெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் மியூசிக் பாக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மரப்பாலையை உடச்சு அப்படி கீழே போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த வெசிவாங்கிற பேயை அங்கே வரும் பாருங்க. நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓடுவாங்க இங்கிருந்து. இந்த பேய் வந்து நம்ம ஹீரோயின் கழுத்து இருக்கிற செயினை வந்து அப்படியே இழுக்குது. அது அந்த இடத்துல வந்து அறுந்து போய் விழுந்துடுது. எப்படியாவது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல அந்த ஃபெஸ்டிவாங்கிற பேய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா உடம்புல புகுந்து அவங்க குழந்தைங்களே வந்து கொலை பண்ண பார்க்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இங்கே தெரிய வருது. ஸோ அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து தழும்பெல்லாம் ஏற்படுதுன்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அந்த நான்சிங்கிற பொண்ணு அந்த பேயால் இழுக்கப்படுற எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாற்றிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருச்சு. நீங்கள் போய் ஹோட்டலில் தங்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நாங்கள் போய் சர்ச்சில் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட மகள் வந்து அந்த தண்ணியில் வந்து மூழ்கி இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறாங்க பாருங்க. பதறி போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. என்னோட பொண்ணு நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் நல்லா தான் இருக்கான்ற மாதிரி ஒரு செய்தி வர. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. உடனே சர்ச்சுக்கு போய் ஆதாரங்களை காமிச்சு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க பாருங்க. ஹீரோயினோட மகள் வந்து கீழே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லி கீழே வந்திருக்கிறா. அங்கே இருக்கும் பாருங்க ஆனபெல்லா பொம்மை. என்னன்னு பார்த்தா ஆனபெல்லா பொம்மை வேற காணும். அப்படி பயந்து போய் மேலே ஏறான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவளை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா பயந்து மாதிரி கதவை சாத்திக்கிட்டு ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிடறான். ஆனால் அந்த இடத்துல தான் அந்த ஆனபெல்லா பொம்மையும் வந்து இருக்கு. அப்படியே தலையை திருப்பி பார்க்கும் பாருங்க. அப்படியே பயத்தில் வெளியே வர ட்ரை பண்ணுறான். ஆனால் கதவை வந்து திறக்கவே மாட்டேங்குது. ஒரு நாற்காலி வந்து அவன் மேலே வெல்ற சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறாரு. இந்த இடத்துல இந்த ஃபேமிலி காட்டினா அந்த அம்மா வந்து தன்னோட 2 பிள்ளைங்களை வந்து அந்த வீட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கால் வருது. அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 பிள்ளைங்க கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோன்னு பதறி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கிறிஸ்டிங்கிற பொண்ணை வந்து அந்த அம்மா வந்து கொலை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் ஹீரோன் அங்கே வந்து தடுத்துடுறாங்க. அந்த கடைசி பொண்ணான ஆப்பிள் இருக்கு இல்லையா, வந்து பயந்து போய் என்ன பண்ணுறான்னா அந்த பேஸ்மெண்ட் கீழே ஒரு சந்து இருக்கும், அங்கே போய் வந்து ஒளிஞ்சிடுறான். எப்படியாவது அங்கே அம்மா வந்து சரி பண்ணலான்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த பேயோட பவர் கிட்ட அது பழிக்கல. அப்படி ஒரு இழுக்கும் பாருங்க. ஒளிஞ்சிருக்கிற கடைசி பொண்ணான ஆப்பிளில் கொலை பண்ணிட்டு அந்த பேய் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த அம்மாவை கட்டி போட்டு சேர்ல அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ப்ரே பண்ண எந்த ஒரு சிம்டம்ஸே கண்டு காட்டல. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேயோட சத்து அதிகரிச்சுட்டு வருது. அப்படியே தலைகளை தூங்கி சேரை உடைச்சிட்டு கடைசி பொண்ணான ஏப்ரலில் கொலை பண்ணுறதுக்கு அந்த சந்துக்குள்ளே போகுது. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போய் ஒரு ஓட்ட வழியா உங்க தலையில வந்து கை வைக்கிறாங்க. அந்த அம்மாவோட ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்க்க சொல்றாங்க. அப்பதான் அந்த அம்மாவோட பேய் எடுத்து போராட முடியும். நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா விடாம வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியோ கடைசியில் அந்த பேயை வந்து விரட்டிடுறாங்க. பழைய நிலைமைக்கு எல்லாமே வந்து இந்த ஃபேமிலி திரும்புது. எல்லாமே நார்மலாக மாற அந்த ஏப்ரல் வந்து அந்த செயினை வந்து கொடுக்குறோம் நம்ம ஹீரோயினோட செயினை. கடைசியில் அந்த மியூசிக் பாக்ஸு அவங்களோட வீட்டில் அந்த மியூசியத்தில் வந்து வைக்கிற மாதிரி இந்த படத்தையும் வந்து முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம்? ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் நல்ல நல்ல படங்கள் வேற லாங்குவேஜில் இருக்கிற படங்கள் பார்க்க முடியலையா நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் ரேஞ்சர் எஸ்எம்எல்லாம் நாங்கள் திவாகர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல படத்தில் சந்திக்கலாம்.